எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனதாகினி எச்சினி. அதாவது எச்சினியை பற்றி தான், அதில் தனதாகினி எச்சினியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எச்சினி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்வத்தை ரொம்ப கொடுக்கும். அதாவது நிறைய நமக்கு பணங்காசு எல்லாமே நமக்கு கொடுக்கும். நமக்கு இப்போ வீட்டில் ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, பைசாவே நமக்கு வர மாட்டுக்கு, எங்கேயுமே நமக்கு ஒரு வேலை கூட சரியாக கிடைக்க மாட்டுக்கு. அது நமக்கு எப்படின்னா, இந்த எச்சினி நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நம்ம ஒரு சரியான வேலை நமக்கு இல்லை, நம்ம நினச்சபடி நமக்கு ஒரு சம்பளத்தில் நமக்கு ஒரு வேலை இல்லாட்டினாலும் நமக்கு பைசா வந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு. அப்போ இந்த எச்சினி எடுத்து நம்மக்கிட்ட இந்த எச்சினி பைசா நல்லா கொடுக்கும். ஆரம்பத்தில் படிப்படியாக கொடுத்து ரொம்ப நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நமக்கு செல்வந்தரை நம்மளை ஆக்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எச்சினி நமக்கு பைசா கொடுக்கும்போது 10% 2 பங்கு. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 100 ரூபா வருது, உங்களுக்கு ஒரு 100 ரூபா வருதுன்னா ஒரு 20 ரூபா தூக்கி நீங்கள் தனியாக வைக்கணும். இந்த எச்சினி நீங்கள் வணங்க முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 10,000 ரூபா வருது அப்படின்னா ஒரு 2,000 நீங்கள் தனியாக வைக்கணும். இல்லை அப்படி எனக்கு அப்படி ஒரு 2,000 ரூபா இதாக இருக்குது அப்படின்னா 10% 1 பங்காவது நீங்கள் எடுத்து தனியாக வைக்கணும். இப்போ ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு கையில் வருது அப்படின்னா ஒரு 1,000 ரூபா நீங்கள் தனியாக வைக்கணும். அதை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அந்த 1,000 ரூபா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இப்போ எப்படி சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது ஹெல்ப் பண்ணுறதுனா எப்படின்னா, சும்மா நமக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு, சும்மா அந்த செலவு பண்ண சாப்பாடு அப்படி கிடையாது. இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த ரோட்லலாம் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, யாருன்னே தெரியாமல் நமக்கு ஒரு முகம் இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான், அப்படி ஹெல்ப் பண்ணாதான் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ ரோட்டில் நிறைய பேர் ரோட்டில் நைட்டு படுத்துட்டு வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பைசாவாக கொடுக்கமோ இல்லையோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இப்போ சிலவங்க வீட்டில் எப்படின்னா, ஒரு பொட்டை பிள்ளை வச்சுருப்பாங்க, கல்யாணம் முடியறதுக்கு கொஞ்சம் பைசா இல்லாமல் நகைக்கு ஏதாவது இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த நகை எதுவும் நீங்கள் செஞ்சு வைங்க, பொண்ணுக்கு போடுங்க அப்படின்னு கொடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாதான் இது நமக்கு நிறைய கொடுக்கும். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம பண்ணலாம். ஆனால் ஹெல்ப்னா நான் சொன்னபடி இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும். நம்ம இப்போ ஒரு பையனை கூட தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்காங்க, இல்லாட்டி ஃபேமிலியில் உள்ளவங்க இருக்காங்க, சும்மா அவளை வச்சு நம்ம கூட்டிகிட்டு போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கும், அது ஹெல்ப் கிடையாது. தெரியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இதோட மகிப்போம். நீங்கள் அப்படி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இது 1000ல் கொடுக்கறது ஒரு லட்சத்தில் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 1,000 ரூபா 10,000 ரூபா கொடுக்க அப்படி போக போக நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லட்சக்கணக்கில் உங்களுக்கு பைசா கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ கொடுக்கும்போது இப்போ உங்களுக்கு 10 லட்சம் வருதா, நீங்கள் ஒரு லட்சம் எடுத்து நீங்கள் தனியாக வைக்கணும் செலவுக்கு. அப்படி நீங்கள் நம்ம 1 லட்சம் எடுத்து செலவு பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கு கொடுக்காது. அந்த 1 லட்சத்தை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த 1 லட்சம் உங்களுக்கு 1 கோடியாக கூட ஆக்கி கொடுக்கும் இந்த எச்சினி அது. ஆனால் நீங்கள் இந்த அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதை நிப்பாட்டிடும், உங்களுக்கு கொடுக்கறதை நிப்பாட்டிடும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் இது உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம ஏன் கொடுத்துக்கிட்டு போதும், இதெல்லாம் வேண்டாம், நமக்கு நல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம நினைக்க நிறைய செல்வத்தை கொடுக்க அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த எச்சினி உங்களுக்கு ஒரு 1 ரூபா கொடுக்காம ஆன மாதிரி அப்படி நின்றும், எதுவுமே பண்ணாது. இந்த பூஜை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 48 நாள் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும். இந்த பூஜை நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு இல்லாட்டி வளர்பிறையில் நீங்கள் ஆரம்பிக்கணும். அமாவாசை அன்னைக்கோ தேய்பிறையில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. வளர்பிறையில் வர்ற நாளில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த பூஜையை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை எப்படின்னா, இதுக்கு நமக்கு எந்திரம் எதுவுமே நமக்கு கிடையாது. இதை நம்ம பாவை பிடிச்சி நம்ம ஆரம்பிக்கணும். இந்த பூஜையை நம்ம எப்படி சொல்லனா, உங்களுக்கு சிவப்பு சந்தனம்னு கிடைக்கும் கடையில். அதை நல்லா நீங்கள் ஒரு பாவை மாதிரி நல்லா குழச்சி பாவை மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். ஒரு சின்ன மண் கலையம் வாங்கிக்கிடணும். அந்த மண் கலையத்துக்கு உள்ள நம்ம இந்த இதை வைக்கணும், அந்த பிடிச்ச நம்ம செஞ்ச பாவை. அதாவது அந்த பாவை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு சந்தனம் அதில் தான் அந்த பாவை செய்யணும். அந்த பாவையை அந்த மண் சட்டிக்குள்ளே வச்சு, அந்த மண் சட்டியை நல்லா சுற்றி, அந்த மண் சட்டியை வைக்கிறதுக்கு முன்னாடி மண் சட்டியை சுற்றி நல்லா மஞ்சள் பூசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூவால் மட்டும்தான் நீங்கள் பூஜை பண்ணணும். மற்ற பூவை இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. செவ்வரளி பூ தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். செவ்வரளி பூ வச்சு தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதை நீங்கள் கிழக்கு முகமாக அந்த பாவையை நீங்கள் வச்சு, நீங்கள் வடக்கு முகமாக நீங்கள் பூஜை பண்ணணும்.
இப்போ ஆனால் இதோட உண்மையான முறைப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்துக்கு அடியில் இருந்தால் ஜெபம் பண்ணணும், அதாவது பூஜை பண்ணணும். அது இப்போ உள்ள காலத்தில் நம்ம அப்படி அரச மரத்துக்கு கீழே போய் உட்காந்து பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல அது முடியாத காரியம். அது தனியாக நம்ம அப்படி நீங்கள் அரச மரத்து அடியில் உட்காந்து நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணீங்கன்னா, அந்த முடித அன்னைக்கு உங்கள் முன்னாடி அந்த எச்சினி அம்மா வந்து உங்களுக்கு அது உண்மையான ரூபத்தை உங்கள் கண் முன்னாடி காமிச்சிட்டு போகும். அந்த அளவு இது இதாக இருக்கும். அப்படி அரச மரத்து அடியினால பண்ண முடியும், நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த எச்சினி என்ன ஆகுனா, உங்கள் பூஜையை ஏற்றுக்கிட்டு அப்படின்னு உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும். இந்த எச்சினி வந்து பேச ஆரம்பிக்கும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே செஞ்சு கொடுக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வசீகரத்தன்மையாக இருந்த மாதிரி இருக்கும். யாருமே உங்களை பார்த்தாலும் உங்களை வந்து ரொம்ப பிடிக்க மாதிரி இருக்கும். இதுக்கு படையல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய படையல்லாம் கிடையாது. பால், பழம், அவுள் பொரிக்கடலை இவ்வளோ மட்டும்தான். மற்ற பெரிய படையல் நமக்கு கிடையாது. நீங்கள் நாள் வைக்கும்போது மட்டும் நீங்கள் சக்கரை பொங்கல் கொஞ்சோண்டு நீங்கள் பண்ணி வைக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இது நமக்கு பெரிய படையலாக போடணும் 1000-2000 செலவாகும் ஒரு நாளைக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன கிளாஸில் பால், அதுக்கப்புறம் ஒரு பழம், ஒரு 3 வாழைப்பழம், அதுக்கப்புறம் இதை சுற்றி நல்ல வாசனை திரவியம் வந்து நம்ம தெரிச்சு விட்டுக்கணும். நம்ம எப்படி சொல்லணும்னா, அத்தரில் வந்து நம்ம ஜாஸ்மின் உண்டு, மல்லிகை அத்தர் உண்டு. அந்த அத்தரை நீங்கள் பூஜை பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புலேயும் நல்லா தேய்ச்சிட்டு அந்த மண் சட்டியை சுற்றி நீங்கள் தெளிச்சு விடணும். தெளிச்சுட்டு நீங்கள் இருக்க இடத்த அந்த ரூம் ஃபுல்லாக தெளிச்சு விட்டு அவ்வளோ மனமாக இருக்கணும். அது மாதிரி நம்ம சாம்பிராணி, நம்ம பத்தி எல்லாமே மல்லிகை பூ வச்சு அந்த அந்த அவ்வளோ ஒரு மனமாக அந்த ரூம் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வந்துடும். அதே மாதிரி இதை கொஞ்சம் சித்து வேலையும் சில வேலைகள் வந்து நமக்கு எப்படின்னா, நம்ம சொல்லி சித்து வேலை செய்யாது, நம்மக்கிட்ட சில வேலை அது ஒரு விளையாட்டை காமிக்கும். அது இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு செய்யும். ஆனால் மெயினாக இந்த எச்சினியால் நமக்கு பண வரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பூஜை வந்து நீங்கள் நைட்டு தான் ஆரம்பிக்கணும். 10 மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். 10 மணி 11 மணிக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். காலையிலையோ சாயங்காலமோ நீங்கள் இந்த பூஜை பண்ணக்கூடாது. நைட்டு, அதாவது அந்த நடுநிசி பூஜை அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு 10 மணிக்கு அப்புறம் நீங்கள் எப்போனாலும் ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பித்து 1008 தடவை அந்த மந்திரத்தை நான் சொல்லணும். நீங்கள் அந்த மந்திரத்தை நான் அதில் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லி 1008 தடவை நீங்கள் சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எச்சினி வசியம் ஆயிட்டு அந்த சித்து உங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடீஸ்வரராக தான் இருப்பீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு திரி போடணும். மண் விளக்கில் வந்து நெய் தீபம் போட்டு பஞ்சு திரி நீங்கள் வந்து போடணும். அப்படி பஞ்சு திரி இல்லாட்டி தாமரை திரி, இந்த ரெண்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் போட்டு இதுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் பஞ்சு திரியே போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நீங்கள் அந்த பூஜையில் நீங்கள் உட்காரும் போது ஃபுல்லாக அந்த எச்சினியை மனசில் நினச்சி நீங்கள் பூஜையில் உட்காரணும். அதே மாதிரி இந்த எச்சினி நீங்கள் வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு அம்மாவோ அக்காவோ தங்கச்சியாவோ அப்படி தான் நீங்கள் நினைக்கணுமோ தவிர, நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக கூட நம்ம நினச்சிக்கலாம். முக்கியமாக நமக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, சிலவங்க வந்து அது எனக்கு வந்து மனைவி மாதிரி அப்படி இப்படின்னு சிலவங்களாம் நினைப்பாங்க. அது என்கிட்ட நிறைய வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம நினைக்கலாமா அப்படின்ட்டு. அப்படிலாம் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வரவும் செய்யாது. அது உங்களுக்கு கெட்டது வேறு மாதிரி பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டு போயிடும். அதை நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா என்றைக்குமே என்னோட அம்மா, என் அம்மா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அப்போ அதுக்கு என்ன தோணுன்னா, நம்மளை அம்மானு நினச்சி பூஜை பண்ணதான். அப்போ உங்களை வந்து அந்த பையனாக ஏற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி அந்த உங்களை வந்து ஒரு செல்வந்தராக நீங்கள் இருக்க ஏரியாலே நல்ல ஒரு பெரிய செல்வந்தராக உங்களை ஆக்கி விட்டுட்டு போன மாதிரி போயிடும். இந்த பூஜை கூட நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி வளர்பிறையில் வரல வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து 48 நாள் நீங்கள் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு அந்த 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 48 நாள் நீங்கள் செவ்வரளி மலரால் நீங்கள் பூஜை பண்ணணும். 48 நாள் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு 11 நாள் இல்லாட்டி ஒரு 11 நாள் வந்து டெய்லி மறிக்கொழுந்து கடையில் கிடைக்கும், நம்ம பூக்கடையில். அந்த மறிக்கொழுந்தை வாங்கி அந்த மண் சட்டிக்குள்ளே நீங்கள் வைக்கணும். அந்த மண் சட்டிக்குள்ளே வந்து நீங்கள் வைக்கணும். ஒரு 11 நாள் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் செவ்வரளியே இதனால் நீங்கள் பூஜை பண்ணி டெய்லி நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் 1008 தடவை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 நாள் முடிச்சதுக்கு, ஒரு மண்டலம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஒரு 108 தடவை அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். உங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பண வரம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த எச்சினி வந்து. அது இதை வச்சு நமக்கு மற்ற விஷயங்கள் எதுவும் நம்ம செய்ய முடியாது. வசியம், மோகனம், அஷ்டகர்மங்கள் எதுவும் செய்ய முடியாது. நமக்கு யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து இது அவ்வளோ பக்கபலமாக இருக்கும். உங்களுக்கு மெயினாக இப்போ உள்ள காலத்தில் எப்படி பைசா தான், அதாவது துட்டு, அதுதான் மெயின் எல்லாத்துக்குமே பைசா. அந்த பைசா வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ள மூல மந்திரத்தை வந்து நான் சொல்லுதேன். இதுக்குள்ள மூல மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம்
க்ரீம் ஷீம் க்ளீம் தனதாயை மமவசம் குரு குரு சுவாக. இதுதான் இதுக்குள்ள மந்திரம். இந்த மந்திரத்தை டெய்லி 1008 தடவை உட்காந்து நீங்கள் சொல்லுங்கள். அந்த மண் செட்டில் பாவை வச்சு முன்னாடி உட்காந்து சொல்லுங்கள். முன்னாடி இலை வச்சு படையெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக 48 நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நல்லபடியாக நீங்கள் இதாக இருப்பீங்க. அந்த நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்த மாதிரி உங்களை அதே நல்ல நிலைமைக்கு ஆக்கி விட்டுரும். இந்த பூஜை நீங்கள் எடுத்து தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நன்றி.